போதை மாஃபியா தலைவன் ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் சதா என்கிற சதானந்த் என்பவரை என்சிபி அதிகாரிகள் சென்னையில் கைது செய்துள்ளனர். ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் சென்னை, திருச்சியில் நடத்தி வந்த குடோன்களை நிர்வகித்து வந்த சதா கடந்த 10 ஆண்டுகளாக போதைப் பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் என்சிபி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேங்காய் பவுடர், ராகி பவுடர் ஆகியவற்றில் சூடோபெட்ரின் என்ற போதை ரசாயனங்களை கலந்து பேக்கிங் செய்வதில் சதா கில்லாடி என்று கூறும் என்சிபி அதிகாரிகள் போதைப் பொருட்கள் எந்த கார்கோவில் செல்ல வேண்டும், எந்த ரூட்டில் செல்ல வேண்டும் என்பதை ஜாஃபர் முடிவு செய்ய சதாவின் உதவியை பெற்று வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சதாவுக்கு எதிராக ஏற்கனவே சென்னையில் 3 போதைப்பொருள் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறியுள்ள என்சிபி அதிகாரிகள் சதாவை டெல்லி அழைத்துச் சென்று விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளனர். சிஏஏ சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் செய்யும் பொய் பிரச்சாரத்தை தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து முறியடிப்போம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார். சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடன் சந்தித்து தேர்தல் ஆலோசனை நடத்திய பின்னர் பேட்டியளித்த டிடிவி தினகரன், சிஏஏ இங்கு இருப்பவர்களின் குடியுரிமையை பறிக்கும் சட்டமல்ல, அகதிகளாக வந்திருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டம் என கூறினார். அதாவது இப்ப குடியுரிமை திருத்த சட்டம் இது இங்க இருக்கிறவங்க யாரோடைய குடியுரிமையும் பறிக்கிறதுக்கான சட்டம் இல்லை. அகதிகளாக வந்திருப்பவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் இது. அதனால இதை தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. தாங்கள் கேட்டுள்ள குக்கர் சின்னம் கிடைத்துவிடும் எனவும் அதில்தான் போட்டியிடுவோம் என தெரிவித்த டிடிவி தினகரன், தங்களை வேறு சின்னத்தில் நிற்கச் சொல்லி யாரும் நிர்பந்திக்கவில்லை என கூறினார். எங்களுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட்ட சின்னம் ஆர்கே நகரில் நான் வெற்றி பெற்ற குக்கர் சின்னம். அதற்காக நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கோம். அந்த சின்னம் எங்களுக்கு கிடைச்சவிடும் தான் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் ஃபைல் பண்ண அன்னைக்கு வரைக்கும் அது யாருக்கும் ஒதுக்கப்படலை. அதனால் அந்த சின்னம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த சின்னத்தில் நிற்கிறீங்களா, அந்த சின்னத்தில் நிற்கிறீங்களாங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும், எந்த ஒரு அச்சுறுத்தலும் எங்களுக்கு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு உறுதியாக இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் எனவும் அந்த சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாஜகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேட்டியளித்த அவர், சின்னம் தொடர்பாக அனைத்து வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாகவும் தற்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகள் தற்காலிகமானவைதான், இறுதி முடிவு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் கிடைக்கும், நாங்கள் அந்த சின்னத்தில் நிற்போம். முடிவு இந்திய தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது. எல்லா கேஸும் பெண்டிங்ல தான் இருக்குது. தற்காலிக தீர்ப்பு தான் எல்லா தீர்ப்பும். கடந்த காலங்களில் நிறைவேற்ற யார் யார் என்னென்ன நிலையில் செயல்பட்டார்கள் என்பதை பொறுத்து இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். ஹோட்டலில் இட்லி பார்சல் வாங்கிக் கொண்டு கூடுதலாக சாம்பார் பாக்கெட் கேட்டுத்தர மறுத்ததால் ஏற்பட்ட தகராறில் சூப்பர்வைசரை கையால் அடித்து கொலை செய்த தந்தை மற்றும் மகனை போலீசார் கைது செய்தனர். சென்னை பல்லாவரம் பம்மல் பிரதான சாலையில் உள்ள அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலுக்கு வந்த சங்கரும் அவரது மகன் அருண்குமாரும் கூடுதலாக சாம்பார் கேட்டதற்கு சூப்பர்வைசர் அருண் தர மறுத்ததால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் வாடிக்கையாளர் முன்பாகவே சங்கரும் அருண்குமாரும் சூப்பர்வைசர் அருணை தலை, நெற்றி உள்பட பல இடங்களில் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அருண் நிலை குலைந்து மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஹோட்டல் தற்போது மூடப்பட்டுள்ளது. உயிரிழந்த அருணுக்கு அண்மையில் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. சென்னை ஆடியப்ப தெருவில் குடோன் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 28,000 வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் குடோன் ஊழியர்கள் 2 கைது செய்தனர். சட்டவிரோதமாக அவற்றை கடத்தி வந்த குடோன் உரிமையாளர் சாந்திலாலையும் போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் அருகே விலை உயர்ந்த கேடிஎம் பைக்கில் வீலிங் செய்த போது இருசக்கர வாகனம் மீது மோதியதில் 2 கல்லூரி மாணவிகள் காயமடைந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கோதர் மைதீன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வீலிங் செய்து வீடியோ எடுத்து சமூக ஊடகத்தில் ரீல்ஸாக பதிவிடுவதையே வழக்கமாக வைத்திருந்த கோதர் மைதீன் மீது கொலை முயற்சி உள்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் 90 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பல்லவர் கால சிற்பக்கலை நயத்துடன் கார் மற்றும் இருசக்கர வாகன நிறுத்துமிடம், உணவகம், ஏடிஎம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் 1.5 ஆண்டுக்குள் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுக்கூட்டம் பகுதியில் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வந்ததால் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி தூக்கி வீசப்பட்ட விபத்தில் மோதிய மதன்லால் என்பவர் உயிரிழந்தார். 2 வாகனங்களிலும் தலா 3 பேர் பயணம் செய்த நிலையில் இருதரப்பிலும் தலைக்கவசம் அணியாமல் இருந்துள்ளனர். வழக்கறிஞரான மதன்லால் ஓட்டி வந்த 2-வீலர் சாலையோரம் இருந்த சிறிய தண்ணீர் தொட்டியில் தூக்கி வீசப்பட்டு தலைகீழாக தொங்கியது. காயமடைந்த மற்ற 5 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி பகுதியில் வணிகர் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தாளவாடி வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறும் யானைகளால் பயிர்கள் சேதமடைவதாகவும் சில சமயங்களில் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும், இதை தடுக்க வனப்பகுதியையொட்டியுள்ள கிராமங்களில் அகழிகளை ஏற்படுத்தவும், ரயில் தண்டவாளங்களை பயன்படுத்தி தடுப்புச் சுவர் அமைக்கவும் கோரி இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. சென்னையிலிருந்து சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு சென்ற அரசு குளிர்சாதன பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை மைய தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர், நடத்துனர், 2 பயணிகள் காயமடைந்தனர். தீயணைப்புத் துறையினர் வந்து கிரேன் மூலம் பேருந்தை மீட்டு அப்புறப்படுத்தினர். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை ஓட்டியதால் விபத்து நேரிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள ராகுல் கோல்டு ஹவுஸில் போலி ஹால்மார்க் முத்திரையுடன் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1173 கிராம் நகைகளை தரக்கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சோதனையில் மோதிரம், வளையல், காதணி உட்பட 262 உருப்படிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்த அதிகாரிகள், இந்த குற்றத்திற்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தனர்.